Hello my dear friends, welcome back to our channel. So இந்த வீடியோல பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு வீடியோ தான். ப்ரோ நான் பார்த்தா ஹேண்ட் கிரிப்பர் யூஸ் பண்றேன். எனக்கு பார்த்தா வெயினே வர மாட்டேங்குது. ப்ளீஸ் ஏதாவது டிப்ஸ் வந்து சொல்லுங்க அப்படினு சொல்லி கேக்குறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக அந்த ஒரு வீடியோ. ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமலே பார்த்துட்டு நீங்க பண்ற ஒரு லைக்கும் வீடியோல இருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ மறக்காம லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா ப்ரோ ஹேண்ட் கிரிப்பர் யூஸ் பண்ணா கண்டிப்பா வெயின்ஸ்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். நம்மளோட மசில்ஸ் பார்த்தா அதாவது ஃபோர்ஆர்ம் மசில்ஸ் வந்து நல்லாவே பில்ட் ஆகும். ஸோ நீங்க பார்த்தா ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்க அப்படினா ஏதோ மிஸ்டேக் பண்றீங்க அப்படினு தான் கன்ஃபார்மா வந்து தெரியுது. ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா ஹேண்ட் கிரிப்பர் ஹெல்ப்ஸ் டு டெவலப்பிங் த வாஸ்குலாரிட்டி. ஸோ உங்கள் கையில் இருக்கிற ரத்த குழாய்களை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவும். முக்கியமாக உங்களுக்கு இங்கிலீஷில் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிரிப்பர் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அஸ் யுவர் மசில் க்ரோ அண்ட் த பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் யுவர் வெயின் பிகம் மோர் விசிபிள். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஹேண்ட் கிரிப்பர் கண்டினியூஸாக அதிகமாக வெயிட் வச்சு யூஸ் பண்ணுறதுனால, அதாவது வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுலாம் நிறைய ஹேண்ட் கிரிப்பர்லாம் இருக்குது. ஸோ அந்த ஹேண்ட் கிரிப்பர்லாம் அது மட்டும் இல்லாமல் நார்மல் ஹேண்ட் கிரிப்பரே நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட மசில்ஸ் நல்லாவே க்ரோ ஆகும். ஃபோர்ஆர்ம் மசில்ஸ் அது மட்டும் இல்லாமல் பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த நரம்பில் பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு யுவர் வெயின் ஹேஸ் மோர் விசிபிள். உங்கள் வெயின் பார்த்தோன்னா நல்லாவே வெளியே வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் முக்கியமாக ஹேண்ட் கிரிப்பர் பார்த்தோன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ எப்போதுமே பழைய ஹேண்ட் கிரிப்பர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ரொம்பவே லூஸாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ ஈஸியாக எல்லாருமே பண்ணுற மாதிரிலாம் ஹேண்ட் கிரிப்பர்லாம் ரொம்பவே லூஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹேண்ட் கிரிப்பர்லாம் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா டைட்டாக வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஹேண்ட் கிரிப்பர் வந்து சூஸ் பண்ணி வாங்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணிலாம் நிறைய ஹேண்ட் கிரிப்பர்லாம் இருக்குது. ஸோ அதுவும் வாங்கினீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ஹேண்ட் கிரிப்பர்லாம் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நல்லா வாங்கி செட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா ஃபோர் ஆர்ம்ஸும் வேறு லெவலில் அட்ராக்டிவாக பொட்டச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ நானுமே அதை நிறையா தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த ஹேண்ட் கிரிப்பர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் வெயின்ஸும் எனக்கும் லைட்டாக தான் வருது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணும்னு எடுத்து வச்சுருக்கேன். கன்ஃபார்ம் ஒரு நாள் அதெல்லாம் அப்லோட் பண்ணிடலாம் மாசா கெத்தா. அப்புறம் முக்கியமாக ஒன்று பார்த்தோன்னா நீங்கள் கரெக்டான செட்டு வந்து பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அதாவது பார்த்தோன்னா இதை பார்த்தோன்னா 3 செட் பண்ணணும். ஒரு செட்டுக்கு பார்த்தோன்னா எத்தனை ரெப்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 12 ரெப்ஸ் இல்லாட்டி 8 ரெப்ஸ்க்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களால் செட்டு வந்து இவ்வளோ செய்ய முடியலன்னா 2லேருந்து 3 செட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து செய்யலாம். இது பார்த்தோன்னா ஒரு பிகினர்ஸ் இப்போ தான் ப்ரோ நான் வந்து ஜிம்மே ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு கோட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க பார்த்தோன்னா 3 செட்டு 8லேருந்து 12 ரெப்ஸ்க்குள்ளே எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். வெயின் தெரியாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ஏதாவது மிஸ்டேக் வந்து பண்ணுவீங்க. அதாவது பார்த்தோன்னா வந்து அதிகமாக போட்டு மாங்குன்னு பண்ணுவீங்க. அப்படிலாம் பண்ணவே தேவை கிடையாது. ஸோ கண்டினியூஸாக வந்து ஒரு நாள் பண்ணிங்கன்னா ஒரு நாள் மட்டும் பண்ணுங்கள். சும்மா எடுத்துலாம் பண்ணாதீங்க. ஸோ அப்படி இன்னொரு மிஸ்டேக் பார்த்தோன்னா டயட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ உங்களோட மசில் க்ரோத்துக்கு பார்த்தோன்னா டயட் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டயட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா ப்ரோட்டீன் ஃபுட்ஸ், கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ், குட் ஃபேட் உள்ள ஃபுட்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஹேண்ட் கிரிப்பர் பார்த்தோன்னா பிகினர்ஸ் எத்தனை செட் எத்தனை ரெப்ஸ் பண்ணணும், இன்டர்மீடியேட் எத்தனை செட் எத்தனை ரெப்ஸ் வந்து பண்ணணும், ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கிறவங்க எத்தனை செட் எத்தனை ரெப்ஸ் பண்ணணும்னு வீடியோ போடுறேன். ப்ரோ இன்னொரு முக்கியமான மிஸ்டேக் வந்து சொல்கிறேன். ஸோ இதுவும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது வாரத்தில் எல்லா நாளுமே பண்ணவே கூடாதுங்க. ஸோ அந்த மசில்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஸோ 3 நாள் வந்து நீங்கள் பண்ணுங்கள் வாரத்தில். மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே பண்ணுங்கள். ஏன்னா மசில் வளர்கிறதுக்கு நீங்கள் ரெக்கவரி டைம் கொடுக்கணும். அப்படின்னா தான் மசில்ஸ் வந்து வளரும். ஸோ பை கைஸ், மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்காக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணால் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ பை கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல். இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ டாடா, பை பாய்.